ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4 வகையான டின்னர் காம்போ தாங்க பார்க்க போகிறோம். நல்ல பலூன் மாதிரியான சோளா பூரியும், அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சன்னா மசாலாவும் ரெடி பண்ணியிருக்கேன். நல்ல மொறு மொறுன்னு கோதுமை தோசையும், அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி கார சட்னி எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. எப்போவுமே பூரி சாப்பிட்டு சாதாரண பூரி சாப்பிடும்போது போர் அடிச்சுன்னா இந்த மாதிரி மசாலா பூரியும் கொஞ்சம் காரசாரமான உருளைக்கிழங்கு கிரேவியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய லேயர்ஸ் வரக்கூடிய நல்ல சாஃப்டான சப்பாத்தியும் நல்ல ஒரு வெஜ்ஜு குருமாவும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நிறையவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபிஸ்லாம் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி சோளை மசாலா செய்கிறதுக்காக கருப்பு கொண்டக்கடலை 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குறாங்க. 200 கிராம் அளவுக்கு. இது நல்லா 5லேருந்து 6 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லாவே ஊற வச்சுக்கலாங்க. இதை நம்ம அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 கப் கொண்டக்கடலைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்திங்கன்னா நமக்கு கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வருங்க. அதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இதில் ஒரு டீ பேக் நம்ம சேர்த்து தாங்க கொண்டக்கடலை வேக வைக்க போகிறோம். சின்னதாக ஒரு மைல்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்துக்கலாம். எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே இந்த சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு நம்ம அப்படியே குக்கருக்குள்ளே போட்டுடலாம். நல்லா டைட்டாக கட்டிக்குவோங்க, பிரிஞ்சு வரக்கூடாது. அந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிட்டு நம்ம கொண்டக்கடலை கூட சேர்த்துட்டு குக்கரில் சேர்த்து மீடியம் ஹீட்டில் வச்சு 6லேருந்து 7 விசில் இல்லை 8 விசில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சோளா பூரிக்கு மாவு பிசைஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி மாவு பார்த்திங்கன்னா நாகாஸ் மைதா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது மைதா பூரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு சாதாரண நார்மலாக கோதுமை மாவில் பூரி போடுவோம்ல, அந்த பூரிக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். 2 கப் மாவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவா, வறுத்த ரவா எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக வரும், அதுக்காக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குங்க. 2 கப் மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவு தண்ணி அப்படியே அழகாக போட்டு பிசைஞ்சிட்டு நமக்கு ஃப்ளஃபியாக பூரி சூப்பராக வரும். நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவு நல்லா கெட்டியமாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பவுலில் ஒட்டாதுங்க, அந்தளவுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லாவே அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மேங்கோ மைதா வச்சு எப்படி சோளா பூரி செய்கிறது கூட வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவையான செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மாவு காயாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா மூடி வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சோளை மசாலா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 4 பெரிய வெங்காயம், 4 பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் அளவுன்னு பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு வெங்காயம் 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இஞ்சி ஒரு பங்கு எடுத்தோம்னா பூண்டு 2 பங்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் இஞ்சி பூண்டையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா அதே 1.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு வரும். இதையும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சோளை மசாலா தாளிக்க போகிறோம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 1 பிரியாணி இலை. அவ்வளோதாங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே அரைச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தோட நிறம் நல்லா மாறணுங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கணும். அது நல்லா வெங்காயம் நிறம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அதனால் இஞ்சியோட அளவு மட்டும் கம்மி பண்ணிவிட்டு பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லாவே வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா பொடியெல்லாம் அளவு எடுத்து வச்சுக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. அடுத்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பொடி எடுத்துருக்கேன். அது 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கறி மசால் தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம்.
அடுத்து சோலை மசாலா, சன்னா மசாலா தூள் இருக்குல்ல, அது வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே நம்ம வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மசாலா தூளையும் சேர்த்துட்டு பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம சோலை மசாலாவுக்கு மெயினே நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறது தாங்க. இது வதக்கிட்டோன்னா நமக்கு சோலை மசாலா 5 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும். நல்ல வாசனை கமகமான்னு வருதுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்க போகிறோம். இப்போ கொண்டக்கடலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முடிச்சை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலைனா ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வதக்கின மசாலா கூட கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். அப்படியே தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து ஒரு கரண்டி மட்டும் கொண்டக்கடலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஃபைனாக அரைக்கணும், அதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது உப்போட அளவுன்னு பார்த்திங்கன்னா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக கொண்டக்கடலை அரைச்சி சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அரைச்ச கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா அரைச்ச கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க நல்லா திக்னஸ் கொடுக்கும். அவ்வளோதாங்க. உப்பு காரம் புளிப்போட சூப்பரான சோலை மசாலா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பூரிக்கு வந்து எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாங்க. நம்ம பூரியும் ரெடி பண்ணிவிடுவோம். பூரிக்கு பார்த்திங்கன்னா மாவு ஒரு 1.5 மணி நேரம் நல்லாவே ஊற வச்சுருக்காங்க. 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சுக்கோங்க. திரும்ப வந்து நல்லா ஒரு அழுத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. நல்லா ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு நம்ம சிலிண்டர் ஷேப் கொண்டு வந்துடுங்க. தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். நல்லா சிலிண்டர் ஷேப் கொண்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் பெரிய சோளாபுரி தாங்க போட போகிறேன். அதனால் வந்து கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கிறேன். மைதா மாவு தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நம்ம எப்பொழுதும் பூரி போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. இங்கே பார்த்திங்களா எந்த அளவுக்கு சாஃப்டாக பூரி நல்லா வருது. மாவு தேய்க்க அழகாக சாஃப்டாக வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி வரும். கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க, ரொம்ப மெலிசாக வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பூரியாக தான் இன்றைக்கி போட போகிறேன். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே நல்ல பெரிய சோளாபுரி தான் போட போகிறேன். அடுத்து எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக மாவு போடும்போது நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நம்ம அப்படியே பூரியை போட்டுட்டு லைட்டாக மட்டும் அமுத்தி விடுங்க. அப்படியே நல்ல பலூன் மாதிரியான சோளாபுரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. அது அப்படியே இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு ஒரு 2 செகண்டு தாங்க நமக்கு பூரி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி பூரி பொரிச்சிங்கன்னா 1/2 மணி நேரம் அப்படியே தாங்க ஃப்ளஃபியாக அப்படியே தாங்க இருக்கும். இப்போ நமக்கு பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளஃபியான பலூன் மாதிரியான பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா குழிவான பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து எண்ணெயோட அளவு கம்மியாகும். கொஞ்சம் பெரிய பேனை வச்சோன்னா எண்ணெயோட அளவு அதிகமாகிடும். அதனால் கொஞ்சம் குழிவான பேன் வச்சுட்டு அப்புறமா பூரி பொரிச்சுக்கோங்க. நல்லா பெரிய பெரிய பூரிகளாக அழகாக நம்ம வீட்டிலேயே பொரித்து எடுக்கலாம். நமக்கு சோலை மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி கூட சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம கடைக்கு போனோன்னா அப்படியே பூரி கொடுத்தோடனே டக்குன்னு ஒரு ஓட்டை போடுவோம்ல, அந்த மாதிரி ஓட்டை போடுங்க. அப்படியே சும்மா ஆவி கமகமான்னு வந்துகிட்டே இருக்கும். நல்லா கொதிக்குதுங்க, பிக்கவே முடியல. சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலையே சண்டேயில் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை கெஸ்ட்டு வரும்போது கூட நம்ம இந்த மாதிரி சோளாபுரி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோளாபுரி கூட சோலை மசாலா தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம நல்ல மொறுமொறு கோதுமை தோசையும் அதுக்கு மேட்சிங்காக சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி கார சட்னி எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி கோதுமை தோசை வந்து நல்ல மொறுமொறுன்னு தாங்க செய்ய போகிறோம்.
மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ஆசீர்வாத் கோதுமை மாவு. அடுத்து அரிசி மாவு பார்த்திங்கன்னா நயம் அரிசி மாவுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. கொஞ்சம் குறைன்னு இருந்துச்சுன்னா தோசை வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அரிசி மாவு மட்டும் நல்லா ஃபைனாக இருக்கணும். அதனால் நயம் அரிசி மாவும் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்து ரவா வந்து வறுத்த ரவா, வறுக்காத ரவா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம். ரவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி மாவு, ரவா, கோதுமை மாவு சேர்த்து நல்லாவே விஸ்க் வச்சு ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தாங்க தண்ணி அளந்துக்கணும். இந்த மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு கலக்கும் போது கட்டிகள் இல்லாமல் வரும். அதனால் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா ஃபைனாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவு திக்னஸ் இருக்குங்க. திரும்ப வந்து இன்னொரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவோட அளவுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இன்னும் ஒரு தடவை நல்லாவே அடித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதுக்கு பச்சை மிளகாலாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்குது. ரவையோட உருவமே தெரியக்கூடாதுங்க. இடையில நம்ம 2-3 தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இன்றைக்கி கேரட் எடுத்துருக்கேங்க. கேரட் வந்து தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. 1 கேரட் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கேரட் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேரட்லாம் போடும்போது டேஸ்ட் இன்னமும் சூப்பராக தான் இருக்கும். அடுத்து ஒரு 4 கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன். கருவேப்பிலையை 2-3 கையில் பிச்சு சேர்த்துக்கோங்க. வாசனை சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. அடுத்து நறுக்கின கொத்தமல்லி, 2-3 பிச்சு போட்ட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துட்டு நல்லாவே மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாச்சும் நல்லா ஊறணுங்க. ஊறினா தான் நமக்கு தோசை நல்லா சூப்பராக எடுக்க வரும். அதனால் மாவு நல்லா 1லேருந்து 1.5 மணி நேரம் நல்லா தாராளமாக ஊறட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம அந்த கேப்பில் சட்னி சாம்பார்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். மாவு ஊறிட்டு இருக்கட்டும். முதல்ல சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். இது 125 கிராம் உலக்கு, பாதி உலக்கு துவரம் பருப்பு, பாதி உலக்கு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். துவரம் பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து சாம்பார் வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்து பருப்பை வந்து ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் 1 உலக்கு பருப்புக்கு 4 உலக்கு தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா 4லேருந்து 5 விசில் ஃபைனாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து புளி பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து 1/4 கப் மெஷரிங் கப்பில் 1/4 கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். நம்ம இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புலாம் நம்ம கடைசியாக தாளிச்சிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயம் தான் வதக்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு பரங்கிக்காய், 1 கேரட் 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. காய் வந்து நம்மளோட விருப்பம் தாங்க. பரங்கிக்காய் போட்டு சாம்பார் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். அதனால் காய்கறி வந்து மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு காய்கறி சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டுங்க. காய்கறி நல்லா வதங்கணும். அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காய்கறி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே ஃபைனாக வெந்து வதங்கி பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ நமக்கு வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு. அடுத்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லாவே வதக்கிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. காய்கறியும் நல்லா வெந்து ஃபைனாக வதங்கிடுச்சு. பருப்பு இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கின காய்கறியோட பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய தக்காளி மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நான் வதக்கலைங்க. சாம்பாரில் நல்லா கொதித்து தக்காளி வெந்து வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் சாம்பாரில் தான் நான் கொதிக்க வைக்க போகிறேன்.
அடுத்து மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து சாம்பார் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்த உடனே தான் நமக்கு டேஸ்ட்டு தெரியும். உப்போட டேஸ்ட் அப்போ தான் தெரியும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. உப்போட அளவு பத்தலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நுரைச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து சாம்பாரில் உப்பு பத்தலைன்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த சாம்பாருக்கு இந்த உப்பு கரெக்டாக இருக்குங்க. அடுத்து சாம்பார் நல்லாவே கொதித்து வந்துருச்சு. காயில் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டுங்க. இந்த மாதிரி காயெல்லாம் நல்லா வெந்து சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு சாம்பார் நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது இட்லி தோசை பொங்கல் கூடலாம் இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்தம்பருப்பு, ஒரு 10 வெந்தயம், ஒரு 10 சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லாவே வெடிக்கட்டும். வெடித்த உடனே ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா பூண்டு நல்லா வதங்கட்டுங்க. இந்த மாதிரி தாளித்து பாருங்கள், சாம்பார் சூப்பராக வாசனையாக இருக்கும். ஒரு வரமிளகாய் மட்டும் 2-3 கிள்ளி சேர்த்துக்கோங்க. பூண்டும் நல்லா வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரே ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு நம்ம நல்லா சாம்பார் கொதித்து வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாம்பார் தாளித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா இட்லி ஊத்தப்பம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு நல்லாவே வதங்கணுங்க. அடுத்து இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது சின்ன வாசனைக்காக தான் இஞ்சி சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி காரம் வேறு இருக்குங்க. வெறும் கோதுமை தோசைக்கு இந்த தக்காளி சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு 3லேருந்து 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி 2-3 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லாவே வதங்கி வரணுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா வதங்கி நல்லா வாசனை கமகமான்னு வரணும். அடுத்து சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லாவே வதங்கட்டுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா வதங்கி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சு நான் அரைச்சி எடுத்து வந்துடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னி நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை 2-3 ஸ்லைஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன இஞ்சி பார்த்திங்கன்னா 2 சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சட்னி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. சட்னி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் 2-3 கிள்ளி சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் தக்காளி சட்னிக்கும் தேங்காய் சட்னிக்கும் சேர்த்து ஒரே தாளிப்பாக சேர்த்து கொடுத்துருக்கேன். தக்காளி சட்னிக்கும் தாளித்து போட்டுக்கலாம். அடுத்து தேங்காய் சட்னி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கையில் அம்மியில் தான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேங்காய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி கொஞ்சம் கெட்டியமாக இருக்குது. நான் தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேன். இந்த கோதுமை தோசைக்கு கொஞ்சம் கெட்டியமான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் கெட்டி தேங்காய் சட்னி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாம்பார் சுட சுட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சட்னி ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து தேங்காய் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. நல்லாவே ஊறி வந்துடுச்சு. நல்லா இடையில 2-3 தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவையோட உருவமே தெரியக்கூடாதுங்க. அந்தளவுக்கு 2-3 தடவை அடிச்சு கலந்து விட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தோசைக்கல் நல்லாவே ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக தாங்க இருக்குது. இன்னும் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா 4.5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
மாவு நல்லா சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லாவே ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட்டாக இருந்தால் தாங்க நம்ம தோசை ஊற்றும்போது நல்லா அழகாக டக்குன்னு பட்டு மாதிரி நல்லா எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும். இந்த மாதிரி நம்ம எப்படி ரவா தோசை ஊற்றுவோமோ அந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா காரத்தோட, சின்னதாக கேரட்டோட, கருவேப்பிலை மல்லியோட, ஜீரகம் வாசனையோட தோசை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக தோசை டக்குன்னு வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. அதுக்காக பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா செவந்து சூப்பராக ரெடி ஆகிடும். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படி ஏடு மாதிரி நல்லா அழகாக எடுக்க வருது. இப்போ தோசையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க நமக்கு கோதுமை தோசை. இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்களா கலர் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் கோதுமை தோசை ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் மாவுலேயே சேர்த்து வெங்காயம் வேணுனாலும் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட தோசை ஊற்றலாம். இந்த மாதிரி நம்ம தனியாக வெங்காயம் சேர்த்து தோசை ஊற்றும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அதிகம் தேவைப்பட்டால் கூட நம்ம இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். இதுவுமே சூப்பராக இருக்கும். பாதி அளவுக்கு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தோசையும் திருப்பி போட்டுக்கலாம். ஆனியன் கோதுமை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோதுமை தோசை மொறு கோதுமை தோசையை நம்ம சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சூப்பராக ரெடி, நல்ல மொறுன்னு கோதுமை தோசை சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பரங்கிக்காய், கேரட், கத்திரிக்காய்லாம் சேர்த்து சாம்பார் சூப்பராக இருக்கும். அடுத்து தக்காளி சட்னி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் சுளின்னு சின்ன ஒரு காரத்தோடு இந்த கோதுமை தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தேங்காய் சட்னி நம்ம போட்டுக்கலாம். சாம்பார் வித் சட்னி கோதுமை தோசை அப்படி சாப்பிட்டு பாருங்கள். இல்லை கோதுமை தோசை தக்காளி சட்னி அப்படி சாப்பிட்டு பாருங்கள். இல்லைன்னா சாம்பார் வித்து தக்காளி சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. 100% நீங்கள் நம்பி சூப்பராக செய்யலாம். நம்மளுடைய மொறு கோதுமை தோசை பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கோதுமை தோசையில் இருக்கும். டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரவா தோசையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ரெசிபியெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்து நம்ம நல்லா புசுன்னு மசாலா பொரியும். அதுக்கு மேட்சிங்காக நல்ல உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். நம்ம முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். 1/2 கிலோ அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. 2-3 கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணோன்னா நம்ம தனியாக கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மண் சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி பாதி அளவுக்கு நல்லாவே சூடு வந்துருச்சு. சூடு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. குக்கரில் வச்சிங்கன்னா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து கிரேவிக்கும் பூரிக்கும் சேர்த்து தான் நான் அன்றைக்கி உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறேன். இதை பாதி உருளைக்கிழங்கு வந்து கிரேவிக்கு, பாதி உருளைக்கிழங்கு வந்து நமக்கு பூரிக்கு மாவை சேர்த்துக்கு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 5-6 துண்டு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா தோல் உரிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வருங்க. இது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது. சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்படாதுங்க, அதில் இருக்கிற தண்ணியே போதும். அப்போ மாவு பிசைஞ்சுக்கும். பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். மெஷரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்குலேயும் தண்ணி இருக்குது, தேவையான பார்த்து சேர்த்துக்கலாம். அடுத்து இன்னொரு மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 7 பல் பூண்டு, ஒரு 3 துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகாய். இதையும் நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. எல்லாமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸு எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறாங்க. நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். பூரி மாவு நம்ம எப்படி கெட்டியமாக பிசைவோமோ அந்த மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு நமக்கு நல்லா கெட்டியமாக தாங்க இருக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதால நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக கொஞ்சம் கெட்டியமாகவே மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லாவே ஊற வச்சிடலாம். மாவு நல்லா ஊறிட்டு இருக்கட்டும்.
அந்த கேப்பில் நம்ம இன்றைக்கி அடுத்தது கிரேவி ரெடி பண்ணிடலாம். கிரேவிக்கு வந்து முதல்ல வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். எல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ வதக்கி தான் செய்ய போகிறோம், அதனால் ரஃப்பாகவே கட் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் எடுத்துட்டாங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து அதிகமாக வதக்க தேவையில்லைங்க, ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அடுத்து இதில் 6லேருந்து 7 பல் பூண்டு, ஒரு 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற கேப்பில் தக்காளி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. தக்காளி சின்ன தக்காளியாக ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் ரஃப்பாகவே கட் பண்ணிக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வரும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் இந்தளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினோடனே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் நல்லா ஃபைனாகவே அரைச்சிக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அடுத்த அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை 2 இலை சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். பாதி அளவுக்கு இந்த அளவுக்கு வெந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறாங்க. நல்லா தயிர் வந்து பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா திரியாக தெரியும். நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தயிர் சேர்த்து கிரேவி செய்யும் போது நல்லா க்ரீமியாக இருக்குங்க. கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம், ஏன்னா தக்காளியில் வேறு புளிப்பு இருக்குது, அதனால் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கிறேங்க. நல்லா சேர்த்து தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து அழுத்தி கலர வேண்டாம், ஜென்டிலாக கலந்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கிரேவிக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லாவே கொதிக்கட்டும். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லாவே கொதிக்கட்டுங்க. கொதித்த உடனே நம்ம அடுத்தது கறி மசால் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. நல்லா கொதிக்கும் போது கறி மசால் தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரணுங்க. வந்துச்சுன்னா நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கமன்னு சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் பட்டாணி இருந்தால் கூட நம்ம உருளைக்கிழங்கோட பட்டாணியும் சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். கிரேவி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். ஊறினோடனே கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நமக்கு பூரி மாவை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். நமக்கு பூரி எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகள் உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டு பிசைகிறதுனால மாவே நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம்.
கொஞ்சமாக மாவு தொட்டுட்டு நம்ம எப்பொழுதும் பூரி போடுவோம்ல அதே மாதிரியே போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஜென்டலாக போடுங்க, கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பூரிக்கு சைடிஷே தேவையில்லைங்க. நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது, கொத்தமல்லி வாசனையோட நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க பூரி நல்லா ஃப்ளஃபியாக வரும். இந்தளவு திக்னஸ் இருக்கணும். நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரியை பொரிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஒன்றுமே செய்ய வேண்டாம். அப்படியே விட்டாலே பூரி சூப்பராக ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வந்துடும். லைட்டாக வெந்த உடனே திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா சுட சுட புசுன்னு உருளைக்கிழங்கு மசாலா பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளஃபியான பூரி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா பூரிகளும் போட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், ஒரு பூரி பிச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல சாஃப்டான பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மசாலா பூரிக்கும் இந்த உருளைக்கிழங்கு கிரேவிக்கும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு சின்ன உப்பு புளிப்பு காரத்தோட கிரேவி அட்டகாசமாக இருக்குது. பூரி நல்ல சாஃப்டாக, அது ஒரு சின்ன மைல்டான காரத்தோடு இருக்குது. நிறைய லேயர்ஸ் வர மாதிரியான நல்ல சாஃப்டான சப்பாத்தியும் அதுக்கு நல்ல ஒரு நல்ல வெஜிடபிள் குருமாவும் பார்க்க போகிறோம். நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு முதல்ல மாவு பிசைஞ்சு வச்சிடலாங்க. நான் ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது மெஷரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது 2வது கப்பு, இது அடுத்து 3வது கப்பு, இது அடுத்து 4 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். 4 கப் மாவுக்கு வந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட்டு சேர்த்துருக்குறேன். அடுத்து எண்ணெய் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, எண்ணெய், மாவு எல்லாம் சேர்த்து நல்லாவே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே தண்ணி லைட்டாக சூடு பண்ணியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் இந்த சுடு தண்ணி வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம மாவு இப்போ செய்ய போகிறோம். இந்த மாதிரி தண்ணி லைட்டாக சூடு வந்த உடனே இந்த 4 கப் மாவுக்கு எனக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி வெந்நீர் விட்டு நல்லா நம்ம மாவு பிசைஞ்சு வைக்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நம்ம ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கூட சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து 4வது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். அழுத்தி பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இந்த மாதிரி நல்லாவே அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இங்கே பிசையும் போதே உங்களுக்கு கையில் நல்லா தெரியும் பாருங்கள். இந்த அளவுக்கு இப்போவே சாஃப்டாக இருக்குது. மாவு எடுத்து பார்க்குற பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மெத்துன்னு சூப்பராக இருக்கும். அடுத்து மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மூடி வச்சிடலாம். அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். அதுக்கு நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம். குருமாவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கரம் மசாலா தாங்க ரெடி பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறேன். மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 10 மிளகு மட்டும் எடுத்துக்கலாம். ஜீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன். கல்பாசி வந்து ஒரு 3லேருந்து 4 துண்டு கல்பாசி, 3 பிரியாணி இலை, ஒரு 5லேருந்து 6 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து ஒரு 5 கிராம்பு, 5லேருந்து 6 கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு அதிகம் சேர்க்க வேண்டாம், காரம் அதிகமாக தெரியும். பூண்டு பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு பங்கு எடுத்தோன்னா பூண்டு 3 பங்கு அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இஞ்சி கம்மி பண்ணி சேர்த்தா தாங்க நமக்கு குருமா நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு மாதிரி நெஞ்சரிச்செல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு வரும். பச்சை மிளகா 5 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டேன். இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யுங்க. குருமா நல்லா கம்மன்னு வாசனையாக சூப்பராக இருக்குங்க. குருமாக்காகவே இன்னும் 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா துருவின தேங்காய் 2 கப் அளவுக்கு, மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு வரும். தேங்காய் வேணால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணனா ஒரு அரை கப் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தாங்க சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தேங்காயும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான கரம் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பேஸ்ட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குருமா தாளிச்சிக்கலாங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக ஒரு துண்டு கல்பாசி, நல்லா நறுக்கின வந்து வெங்காயம் ஃபைனாக நறுக்கிக்கோங்க. 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரட்டும்.
மீடியம் சைஸில் 4 வெங்காயம் போட்டிருக்கேன். 4 வெங்காயத்துக்கு வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்லனா அரை கப் அளவுக்கு தக்காளி சேர்த்தா போதும். தக்காளி கொஞ்சம் அதிகம் சேர்த்துட்டோம்னா புளிப்பு டேஸ்ட் அதிகமாக தெரியுங்க. நம்ம தேங்காயோட டேஸ்ட்டு கம்மி பண்ணிடும். அதனால் தக்காளி வந்து 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட வரக்கூடாதுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு திரும்ப எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இஞ்சி பூண்டு வாசனை இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நறுக்கி வச்ச காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 150 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கேரட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேரட் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வந்து 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுவும் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறியும் நல்லா எண்ணெயிலேயே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூளோட பச்சை வாசனையும் போகட்டும். நல்லா வதக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இதுலேயே பாதி அளவுக்கு காய்கறி வெந்துடும். இந்த மாதிரி நல்ல நிறம் மாதிரி இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது வந்து ரொம்ப காரமாக இருக்காதுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள், அரைச்ச ஃப்ரெஷ்ஷான கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் இப்போ 3 பச்சை மிளகாயும் கீறி சேர்த்துருக்கேன். இந்த காரமே கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா திரும்ப கூட நீங்கள் 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. நான் அரைச்சதில் மீதி இருக்கிற மசாலா தூள் இதில் இருக்குது. நல்லா வதக்கிக்கோங்க. பொடியோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மூடி போட்டு வதக்கிட்டிங்கன்னா பச்சை வாசனை இல்லாமல் போயிடும். அடுத்து அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கோங்க. தேங்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா குருமா வந்து தண்ணியாக வரும்ல, பிரிஞ்சு வராமல் இருக்கும். நல்லா மூடி போட்டு வச்சலாம். தேங்காயும் நல்லா பாதி அளவுக்கு வேகட்டும். இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுலேயே பாதி அளவுக்கு குருமாக்கான காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கான குருமா தான் கொடுப்பாங்க. ரொம்ப தண்ணி குருமா கொடுக்க மாட்டாங்க. இது சப்பாத்தி பரோட்டா கூடலாம் இந்த குருமா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போவே மசாலா வாசனை கம்மன்னு இருக்குங்க. உப்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துருக்கேன். தேவைன்னா திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குருமா ஒரு கொதிக்கட்டுங்க. அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இந்தளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. கொதி வந்த உடனே லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. புதினா இருந்தால் புதினா கூட சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்தா இன்னும் வாசனை சூப்பராக இருக்கும். புதினா இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் புதினா நான் சேர்க்கலை. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கம்மன்னு வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். நல்ல சாஃப்டான சப்பாத்தி போட போகிறோம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு தடவை 2 தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அழுத்தி பிசைஞ்சிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன், சூடாகிட்டு இருக்குது. நம்ம அதுக்குள்ளே சப்பாத்தி போட்டுக்கலாம். ஒரு சப்பாத்தி போட்டுடலாம். நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லெண்ணெய்க்கு வந்து 3 விதமான சப்பாத்தி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு மாவு வச்சு நம்ம 3 விதமான சப்பாத்தி செஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உருண்டைகள் எடுத்தாச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து முக்கோண சப்பாத்தி போட போகிறோம். நிறைய லேயர்ஸ் வர மாதிரி முக்கோண சப்பாத்தி தான் போட போகிறோம். கொஞ்சமாக மாவு தொட்டு நம்ம எப்பொழுதும் போலவே சப்பாத்தி போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம பூரிக்கட்டையில் போடும்போதே எவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் சப்பாத்தி மாதிரியே திரட்டிக்கலாம். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவிக்குங்க. நல்லா ஃபுல்லாகவே எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல் சப்பாத்திக்கும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடிடலாங்க. நான் மாவு மேலே போட மாட்டேன். மாவு போடாமல் இருக்கும்போது தாங்க நிறைய லேயர்ஸ் நிறைய கிடைக்கும். அதனால் நான் மாவு மேலே போட மாட்டேன். அதை அப்படியே முக்கோணம் மாதிரி மடக்கியாச்சு. திரும்ப வந்து கொஞ்சமாக மாவு தொட்டு நம்ம எப்பொழுதும் போல் சப்பாத்தி போட்டுக்கலாங்க. நம்ம மாவு போடும்போது உள்ளே வந்து லைட்டாக எல்லா லேயர்ஸும் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மாவு போடாமல் இருக்கும்போது நல்ல உதிரியாக சாஃப்டாக நிறைய லேயர்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி மாவு தொட்டு எல்லா பக்கமும் போட்டாச்சு. தோசைக்கல் நல்லாவே ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண உடனே போடுங்க, சப்பாத்தியை போடுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. தேவைன்னா திரும்ப ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தோன்னா இந்த மாதிரி நல்ல ஃப்ளஃபியான சாஃப்டான லேயர்டு சப்பாத்தி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல ஃப்ளஃபியாக உப்பி வரும். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த சப்பாத்திக்கும் வெஜ்ஜு குருமாக்கும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்பாத்தி சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக எவ்வளோ லேயர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதே மாவு வச்சு நம்ம ஃபுல்கா செய்ய போகிறோங்க. ஃபுல்காவும் நல்ல சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நம்ம மாவு வந்து எப்பொழுதும் போல் சப்பாத்தி திரட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காக திரட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. நமக்கு வந்து ஃபுல்கா அப்படியே போட்டு சூப்பராக எடுத்துடலாம். தோசைக்கல்லில் வந்து ஒரு 2 செகண்ட் மட்டும் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திரும்ப அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு அப்படியே ஸ்டாண்டில் வச்சிங்கன்னா அப்படியே சூப்பரான உப்பலான ஃபுல்கா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்காவில் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்காமல் சாப்பிடும்போது சின்ன ஒரு இனிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வரும். இந்த ஒரு மாவு வச்சு நம்ம எத்தனை விதமான சப்பாத்தி வேணாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் பிச்சு காமிக்கிறேன். நல்லா சுட சாப்பிட்ணும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி நார்மல் சப்பாத்தி தாங்க செய்ய போகிறேன். அவ்வளோதான். ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்த உடனே திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். திருப்பி விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சிங்கன்னா எப்பொழுதும் செய்கிற மாதிரி நார்மல் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணாமல் சாப்பிட்டோன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணாமல் சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். சப்பாத்தி சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு குருமாவும் நமக்கு நல்லா இந்த அளவுக்கு திக்னஸோடு சூப்பராக இருக்குது. நல்லா கம்மன்னு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சப்பாத்தி சுட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு குருமாவும் ரெஸ்டாரண்ட் சைடில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான குருமாவும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் இன்றைக்கி முக்கோண சப்பாத்தி லேயர் சப்பாத்தி தாங்க வச்சுக்கிறேன். சப்பாத்தி கூட சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நிறைய லேயர்ஸோட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ குருமா கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ரெசிபியெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.